ஹாய், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிற மொபைல் வந்து மோட்டோ G04 5Gன்ற மொபைல் இப்போ லான்ச் ஆயிருக்கு. ஆக்சுவலாக இதோட ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வந்து என்ன மாதிரியான மொபைல் பார்த்தீங்கன்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது அண்ட் NFC சப்போர்ட் இருக்குது. இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 178 கிராம் திக்னஸோட வருது. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்னும் நிறைய ஸ்பெக்ஸ் நம்ம இதுக்குள்ளே பார்க்கலாம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மோட்டோ G04 5G மொபைல் தான். அண்ட் இதோட இன்னர் அண்ட் அவுட்டர் நம்ம பார்க்க போகிறோம் பாடி கண்டிஷன். அண்ட் இது வந்து எப்படி இதோட மேட் பார்த்தீங்கன்னா பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் அண்ட் இதோட ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா பேண்டா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெட்டர் ப்ரொடெக்ஷன் சொல்லலாம். பட் இது வந்து நார்மல் ஃபோனில் இந்த மாதிரி பேண்டா கிளாஸ் வந்து மோட்டோ கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதே பேண்டா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் தான் இந்த ஃபோனுக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது கீழே பார்த்தீங்கன்னா 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒன்லி சிங்கிள் ஸ்பீக்கர் மோனோ ஸ்பீக்கர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. வித் டால்பி அட்மாஸ்பியர் சப்போர்ட் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து அந்த கிளாரிட்டி ஆஃப் சவுண்ட் வந்து பெட்டராக கொடுக்கும். அண்ட் இதுக்கு சிம் ஸ்லாட்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஸ்லிம் ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 சிம் போட்டுக்கலாம் அண்ட் ஒரு மைக்ரோ SD கார்டு போட்டுக்கலாம். சப்போஸ் 1 TB வரைக்கும் சப்போர்ட்ஸ் பண்ண மைக்ரோ SD கார்டு. அண்ட் இது வந்து IP52 ரேட்டிங்கோட வருது. ஆக்சுவலாக IP52 ரேட்டிங் வந்து மோஸ்ட்டாக இந்த மொபைல்லே கொடுக்க மாட்டாங்க. ஒன்லி வந்து ஒரு பட்ஜெட் 16,000 17,000 இருக்க இது வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு லைட்டாக தண்ணி பட்டால் உங்களுக்கு ஆக்சுவலாக எதுவுமே ஆகாது. அது வந்து IP52 ரேட்டிங்ன்றது ஜஸ்ட் ஸ்பிளாஷ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அண்ட் இது ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து பஞ்சோல் கேமரா வந்து செட்டப் கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD ப்ளஸ் ரெஸ்டலேஷனோட வருது. 6.6 திக்னஸோட 90 ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. அண்ட் இதோட பீக் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 537 பீக் பிரைட்னஸோட வருது. ஒரு நார்மலாக நம்ம வெயிலில் வைக்கும்போது ஓரளவுக்கு நம்ம அந்த பிரைட்னஸ் அதிகம் பார்த்தும் போது ஓரளவுக்கு பார்க்குற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. அது வந்து ஜஸ்ட் லைட்டாக, அவ்வளோதான். அண்ட் இது வந்து இதோட இது பார்த்தீங்கன்னா Android 14 ரன் ஆகுது. ஆக்சுவலாக வந்து இது வந்து Android 14ன்றது வந்து மோஸ்ட்டாக எல்லா ஃபோன்லையுமே இப்போ வந்து கொடுக்கல. இப்போ அப்கிரேடாக வர மோட்டோவில் வர இப்போ எல்லா பிராண்ட்லையுமே வந்து இப்போ Android 14 வந்து ரன் ஆகுது. அண்ட் இதுக்கான சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் வந்து எதுவுமே இப்போ கொடுக்கல. பட் வந்து செக்யூரிட்டி அப்டேட் வந்து 2 இயர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. மேபி ஃபியூச்சரில் சொல்லலாம். அண்ட் ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா யூனிஎஸ்ஓ T606ன்ற ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ராசஸர் வந்து ஆக்சுவலாக ரொம்ப நார்மல் யூசேஜ் அண்ட் பெட்டர் கேமிங்க்கு வந்து யூஸ் ஆகுது. அண்ட் இதோட ஆண்டோஸ்கோர் பார்த்தீங்கன்னா 6 lakh கிட்ட வருது. பட் இது மேபி இன்னும் ஒரு 1 lakh கிட்ட வரும்னு சொல்கிறாங்க ரன் பண்ணும்போது. அண்ட் இதோட பேசிக் யூசேஜ்க்கு அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் ஃபோன் தான். இது வந்து ஒரு 10,000க்குள்ளே இருக்க ஒரு ஃபோன். பட் இதோட எஃபெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 12,000 14,000 இருக்கிற அந்த இதுவெல்லாம் வந்து உங்களுக்கு இதுலேயே கொடுத்துட்றாங்க. ஸோ வந்து உங்களுக்கு தாராளமாக இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாம். அண்ட் இதோட ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6GB ரேம் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட கொடுக்குறாங்க. அது வந்து உங்களுக்கு அப் டு 8GB வரைக்கும் ரேம் பூஸ்டப் பண்ணும். அண்ட் 8GB அண்ட் 128GB அப் டு இது வந்து பார்த்தீங்கன்னா 16GB வரைக்கும் உங்களுக்கு ரேம் பூஸ்டப் பண்ணும். அண்ட் ரேம் டைப் பார்த்தீங்கன்னா LPDDR4X ரேம் கொடுத்துருக்காங்க. அண்ட் UFS 2.2 ஸ்டோரேஜ் சப்போர்ட்டோட வருது. UFS 2.2 சப்போர்ட்டோட வருது. அண்ட் இது வந்து ஒரு பேசிக் யூசேஜுக்கான ஃபோன் தான். மொபைல் வந்து ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் ஃபோன். அண்ட் இதோட பேட்டரி யூசேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு மேபி உங்களுக்கு ரொம்ப இதுவாக இருந்தால் ஒரு 1.5 days வரைக்கும் உங்களால் யூசேஜ் பண்ண முடியும். அண்ட் டாக்கிங் பார்க்கும்போது பேசுகிறப்போ உங்களுக்கு 22 hours வரைக்கும் நிற்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் இது கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கில் வந்து 16 மெகாபிக்சல், ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5MB தான் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஜஸ்ட் கேமரான்னு சொல்கிற அளவுக்கு நார்மல் அண்ட் ஆவரேஜ் கேமரா தான். ஜஸ்ட்டு ஃபோட்டோ எடுக்கணும் அந்த மாதிரியான இதுக்கு மட்டும்தான். ரொம்ப ஹையாக இது பண்ணுற அளவுக்கு அவங்க ஒன்று கொண்டு வரல. 10,000 இந்த பட்ஜெட்குள்ளன்றபோது இந்த மாதிரி கேமரா தான் கொடுப்பாங்க. 16MB கேமரான்றது நாட் பேட். பட் வந்து உங்களுக்கு அந்த இது வந்து ஓரளவுக்கு தாங்கும். அண்ட் ப்ளூடூத் பார்க்கும்போது உங்களுக்கு 5.0 சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. 5.0 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. USB வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து 2.0 சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 கலர்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் இது பண்ணிக்கலாம். அண்ட் பட் இது வந்து பிளாஸ்டிக் தான் இதோட மேடு. அண்ட் இதோட ப்ரைஸிங்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 6,999க்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரோட உங்களுக்கு இது பண்ணுறாங்க. அது வந்து 4GB + 64GB இன்டர்னலோட வருது. இதுக்கு மட்டும் தான் உங்களுக்கு எக்ஸ்சேஞ்சோடு எடுக்கிறாங்க. அண்ட் 7,999 வந்து 8GB வேரியன்ட்டு. இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 1000 நீங்கள் இது பண்ணும்போது ஒரு 8,000க்கு வந்து நீங்கள் இது பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஸ்டோரேஜ் வேணுன்ற இதில் வந்து நீங்கள் 8GB போகலாம்.
அண்ட் இதோட ரிவ்யூ நீங்கள் வந்து ரிவ்யூன்னு இல்லை, ஜஸ்ட் இதோட ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் நம்ம இதை பற்றி சொல்லியிருக்கோம். ரிவ்யூன்னு கூடிய சீக்கிரத்தில் அதை பற்றி சொல்கிறேன். தேங்க்யூ. நம்ம சேனல் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜென்ரல் டாக்கி டேக் ஓவ்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.